எங்கயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, துர்கா பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அதுக்காக இப்படி அவ்வளவு ஒரேடியா வெறுத்து விரட்டுறது நியாயமா? ஈஸ்வரி, கொஞ்சம் நிதானமா யோசி. அவங்க பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். என்னது சரி பண்றதா? என் மனசு அவ சுக்கு சுக்கா உடைச்சிருக்கா. அத நான் சரி பண்ண முடியுமா? சாமுண்டீஸ்வரி மக அம்மாவுக்கே தெரியாம எவனையோ ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊரே பேசுது. அத சரி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்களா? இல்ல ஈஸ்வரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ பொண்டாட்டி ஆயிட்டாங்க. அவங்கள அடிச்சு துரத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இல்லங்க, அது மட்டும் முடியாது. நான் செத்தாலும் அது நடக்காது. என்னம்மா நீ? என்ன இருந்தாலும் அவ நம்ம பொண்ணுமா. நம்ம பொண்ணுதான். ஆனா என்கிட்ட இவ பொய்யா இருந்திருக்காளே, என்ன போய் ஏமாத்திருக்காளே. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும். ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. இவனையெல்லாம் என்னால மாப்பிளையா ஏத்துக்கவே முடியாது. என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். மேடம், அம்மா, 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 மேடம், அம்மா.